ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மல்லி செடி போட்டா முளைக்கவே மாட்டேன்தே, விதை போட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. வந்துட்டு நம்ம போடுற விதை எல்லாமே முளைக்க வச்சுலாங்க. இந்த முறையில நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு உரம், பூச்சி மருந்து எதுவுமே போடாம இயற்கையான முறையிலேயே மல்லி செடி எப்படி நம்ம அழகா வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி விதைகள் போடுற விதைகள் எல்லாமே முளைக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன செய்யலாம்னா, காலையில வந்து நீங்க ஊற வச்சுருங்க. தண்ணீல ஊற வச்சுருங்க மல்லி விதைய. அதுக்கு முன்னாடி என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, கையில கசக்குனீங்கனாலே 2, 2 விதைகளா வந்துட்டு உடைஞ்சு வருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கனமான பாத்திரம் வச்சுட்டு மேல பேப்பர் போட்டுட்டு, அந்த விதைகள வந்துட்டு லைட்டா நசுக்குனீங்கனாலே 2, 2 பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வந்த பின்னாடி நீங்க தண்ணீல ஊற வச்சுட்டு, சாயங்காலம் வரைக்கும் ஊற வைங்க. காலையிலேருந்து ஊற வச்சுட்டு, சாயங்காலம் தண்ணிய வடிகட்டிட்டு, அந்த விதைகள் இருக்கு இல்லையா? இது வந்துட்டு மண் இருக்கு இல்லையா? ஈர மண்ணோட வந்துட்டு பெசறிருங்க. ரொம்ப ஈரமா இருக்கக்கூடாது. லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு அந்த மண்ணுல பெசறிருங்க. பெசறிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அந்த மல்லி விதை விதைக்கிறதுக்கு. அந்த தொட்டியிலயோ, இல்ல மண் தரையிலயோ நீங்க வந்துட்டு இந்த விதைகள வந்துட்டு தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு, அதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சமா மண்ணு அதிகமா போடக்கூடாதுங்க. மண்ணு அதிகமா போடக்கூடாது. வந்துட்டு ஏன்னா முளைச்சு வர்றதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால வந்து கொஞ்சமா மண்ணு மேல வந்து தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு, நீங்க தினமுமே காலையில, மதியம், சாயங்காலம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல வந்து தண்ணி தெளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா, நாளடைவுல சீக்கிரமாவே வந்துட்டு உங்களுக்கு செடிகள் வர ஆரம்பிக்கும். நீங்க அதிக மண்ணு போட்டீங்கன்னா, கொஞ்சம் நாள் எடுத்துக்குங்க. ம் இந்த முறையில நீங்க வந்துட்டு விதைகள் போட்டீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டு மல்லி செடி வந்துட்டு முளைச்சு வர ஆரம்பிச்சுரும். முளைச்சு வர ஆரம்பிச்ச முன்னாடி பார்த்தீங்கன்னா, தண்ணி நம்ம ஊத்தக்கூடாதுங்க. நம்ம லைட்டா தெளிச்சுட்டே வரணும். தெளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆயிட்டே வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுவோம் இல்லையா? அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சேமிச்சு வச்சுக்கணும். இன்னைக்கு கழுவுறோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அத தெளிச்சு விட்டோம் அப்படின்னா, தெளிச்சு விட லைட்டா தெளிச்சு விட்டாலே போதுங்க. தெளிச்சு விட்டோம்னாலே செடி பார்த்தீங்கன்னா, அதாவே நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சுரும். நீங்க அரிசி கழுவுன தண்ணிக்கும், பருப்பு கழுவுன தண்ணிக்கும் அவ்வளோ ஒரு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. காய்கறிகள் கழுவுற தண்ணி, இது மட்டும் நம்ம விட்டுட்டு வந்தோம்னாலே பார்த்தீங்கன்னா, செடி அழகா வளர்ந்து வந்துரும். இந்த முறையில நீங்க விதை போட்டீங்கன்னு சொன்னா, ஒரு செடி கூட முளைக்காம இருக்காது. அனைத்து மல்லி விதைகளுமே நல்லா முளைச்சு சூப்பரா வந்துருங்க. இந்த மாரி நீங்க வந்துட்டு அரிசி, பருப்பு கழுவுன தண்ணி போட்டாலே போதும். வேற எந்த உரமோ, பூச்சி மருந்தோ இதுக்கு வந்துட்டு தேவையே இல்லங்க. நீங்க இது மாரி ஃபாலோ பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிகவும் நன்றி.